ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், இந்த உலகம் நிரந்தரம் இல்லை, அதில் நம்முடைய வாழ்க்கையும் நிரந்தரம் இல்லை. இந்த உலகத்தில் யாரெல்லாம் வந்தார்களோ எல்லாமே உலகத்தை விட்டு மௌத்தாகி போயிட்டாங்க. இன்னைக்கு நாம் இருக்கிறோம், கொஞ்ச நாள் கழித்து நாம மௌத்தாகி போயிடுவோம். அவ்வளவுதான் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை, இந்த உலகத்தினுடைய பயணம் அவ்வளவுதான். இங்க வரணும், அல்லாஹுக்காக வேண்டி நாம் வாழணும், அல்லாஹுக்காக வேண்டி இபாதத் செய்ய வேண்டும், மீண்டும் அல்லாஹ்விடத்தில் திரும்பி செல்லக்கூடியவர்களாக இருக்கும் என்பதாக குர்ஆன் ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது. இடைப்பட்ட இந்த காலத்தில் கஷ்டங்கள் வரும், நஷ்டங்கள் வரும், அதே சமயத்தில் சந்தோஷம் வரும், இன்பங்கள் வரும், எல்லாவற்றையும் கடந்து போகணும். எல்லாவற்றையும் நம்ம நிச்சயமாக கடந்து போகணும். தெளிவாக ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள், நாம் மௌத்தானதற்கு பிறகு மக்களுடைய மனசுல, சிலருடைய மனசுல சில வருடங்கள் இருப்போம், சில மாதங்கள் இருப்போம், சில நாட்கள் இருப்போம், சில மணி நேரம் இருப்போம், சில நொடிகள் இருப்போம். அதற்கு பிறகு மக்கள் மறந்து விடுவார்கள். அவங்களுடைய வாழ்க்கையில பிஸி ஆயிடுவாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுடைய பணம் தேடி அவங்க ஓட ஆரம்பிச்சிருவாங்க, வாழ்க்கையை நோக்கி ஓட ஆரம்பிச்சிருவாங்க. சில பேர் தீனுக்கு தோதுவாக நடப்பார்கள், சில பேர் தீனுக்கு தோதுவில்லாத நடப்பார்கள். அதற்கு பிறகு எல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில பிஸி ஆயிடுவாங்க, எல்லாமே நம்மை மறந்து விடுவார்கள். அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் வாழும் பொழுது, ஹயாத்தாக இருக்கும் பொழுது மக்களுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளை சரியாக செலுத்த வேண்டும், குடும்பத்திற்கு செலுத்த வேண்டிய கடமைகளை சரியாக செலுத்த வேண்டும், மனைவிக்கு செலுத்த வேண்டிய கடமைகளை சரியாக செலுத்த வேண்டும், பிள்ளைகளுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளை சரியாக செலுத்த வேண்டும். குறிப்பாக யாருக்காக வேண்டிய இந்த உலகத்தில் வந்தோமோ அல்லாஹ்வுடைய கட்டளைகளை, அல்லாஹ்வுடைய கடமைகளை சரியாக செலுத்தி விட்டதற்கு பிறகு இந்த உலகத்தில் நம்ம போயிட்டு என்பதாக சொன்னா மறுமையில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு சிறந்த வாழ்க்கை, ஒரு வெற்றிக்கான ஒரு வாழ்க்கை, நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கம் நமக்காக வேண்டிய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உருவாக்கி வைத்திருக்கிறான் என்பதில் விதமான சந்தேகம் இல்லை. வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் இந்த உலகத்தினுடைய கஷ்டங்களை எல்லாம் நீக்கி இந்த உலகத்தில் பரக்கத்தான வாழ்க்கையை வாழ்ந்து அல்லாஹுக்காக வேண்டி வாழ்ந்து நல்ல முறையில் வாழ்ந்து நம்முடைய மௌத்திற்கு பிறகு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் சொர்க்கத்தில் உயர்ந்தரமான சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அல்லாஹ் நசீபாக்கி அருள்வானாக. ஆமீன்.